அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு கிரீமியான பொங்கலா இருக்கும். இது பேச்சுலர் ரெசிபி மட்டும் இல்ல, தனியா இருக்கவங்க, வயசானவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப வேகமா செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஒருத்தர் 2 பேரா இருக்கவங்க இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சு ஒரே பொங்கலை செஞ்சு அதை 2ஆ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 1.5 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க, 3/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 200 ml பால் நம்ம குக்கர்ல ஊத்துறோம். பால் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பை, களைஞ்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை இதுல போடுறோம். பாசிப்பருப்பை தண்ணியில அலசிட்டு போடுங்க. பால் பொங்குனதுக்கு அப்புறம் நம்ம பச்சரிசியை களைஞ்சு தண்ணி இல்லாம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதுல நம்ம போடுறோம். இப்ப நம்ம இதுக்கு 9 கப்பு நம்ம தண்ணி ஊத்த போறோம். வாட்டர் 9 கப்ஸ். இப்போ 3 விசில் நம்ம வைக்க போறோம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா, ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணும்போது நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த பொங்கலை நம்ம 2 பாதியா நம்ம பிரிச்சுக்க போறோம். ஒரு பாதியை தனியா ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். இந்த ஒரு பாதியில நம்ம வெண்பொங்கல் பண்ண போறோம். இப்போ ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் நம்ம போடுறோம். எனக்கு ரொம்ப திக்கா இருந்ததுனால நான் இதுல ஒரு 1/4 கப்பு பால் ஊத்திருக்கேன். தேவைப்பட்டா பால் இந்த இடத்துல ஊத்திக்கலாம். நம்ம போட்டிருக்க மிளகும் சீரகமும் வெண்பொங்கலோட சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் அடுப்புல கொதிக்க விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் தயாராயிடுச்சு. இந்த வெண்பொங்கலுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை நம்ம போடுறோம். பொன்னிறமா செவந்து வந்த உடனே அதை நம்ம வெண்பொங்கல்ல சேர்த்துடலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய வெண்பொங்கல் தயாராயிடுச்சு. இப்ப நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பாதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொங்கலை இப்போ குக்கர்ல போடுறோம்.
இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட், இடிச்சிட்டு போடணும் வெல்லத்தை இப்படி. அரை ஸ்பூன் சுக்குத்தூள், நாலு ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு, வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம சக்கரை பொங்கலை கொதிக்க விடுறோம். இப்ப இன்னொரு பேன்ல நம்ம 2 ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை போட்டு நம்ம தாளிக்கிறோம். இப்படி பொன்னிறமா செவந்த உடனே முந்திரி திராட்சையை நம்ம சக்கரை பொங்கல்ல போட்டுடுறோம். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் தயார். 2 பொங்கலும் நம்ம சர்விங் பவுல்ல நம்ம வச்சாச்சு. நம்மளுடைய வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பேச்சுலர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிரீமியா இருந்தது, சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருந்தது. ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.